உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தரம் 3. இன்று நாங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளின் ஊடாக பார்க்க இருப்பது போக்குவரத்தின் பகுதி 3. கடந்த வகுப்புகளில் நாங்கள் போக்குவரத்து பகுதி 1, 2 ஆகியவற்றை பார்த்தோம். இன்று பகுதி 3ஐ பார்ப்போம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் வீதிகளில் காணப்படுகின்ற வீதி சமிக்ஞைகள், வாகனம் ஒன்றின் ஒளி சமிக்ஞைகள், வாகனங்கள் பயணிக்கும் பாதைகள், நீரில், நிலத்தில் மற்றும் ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்களிடையே காணப்படுகின்ற வித்தியாசம், வாகனங்களை பயன்படுத்தும் போது செய்யத்தகாத நடத்தைகள் ஆகியவற்றை நாம் இன்று கற்க உள்ளோம். ஒவ்வொன்றாக பார்ப்போமா? வாருங்கள் பாடத்துக்குள் செல்வோம். முதலாவதாக வீதிகளில் காணப்படுகின்ற வீதி சமிக்ஞைகள். இந்த வீதி சமிக்ஞைகளில் முதலில் நாங்கள் பார்ப்பது வீதி சமிக்ஞை விளக்கு. நீங்கள் அனைவரும் வீதி சமிக்ஞை விளக்கை பார்த்திருக்கிறீர்களா? எத்தனை விளக்குகள் அதில் இருக்கின்றது? என்னென்ன நிறங்கள் இருக்கின்றன? ஆம், நீங்கள் கூறுவது எனக்கு விளங்குகிறது. 3 நிறங்கள் இருக்கின்றன. சிவப்பு, மஞ்சள், பச்சை. அவை எவற்றை குறிக்கின்றன? சிவப்பு வாகனம் நிறுத்துக, மஞ்சள் செல்ல தயாராகுக, பச்சை நிறம் வாகனம் செல்லலாம் என்பதை குறிக்கின்றது. அதை போன்று சிவப்பு நிற மனிதன், பச்சை நிற மனிதன் இருக்கின்ற வீதி சமிக்ஞை குறியீடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிகமாக பாடசாலைகளுக்கு அருகில் இவை காணப்படும். சிவப்பு நிற மனிதன் எதை குறிக்கின்றது? பாதசாரிகள் பாதையை கடக்க தடை என்பதை குறிக்கின்றது. பச்சை நிற மனிதன் பாதசாரிகள் பாதையை கடக்கலாம் என்பதை குறிக்கின்றது. சிவப்பு நிற மனிதன் பாதசாரிகள் பாதையை கடக்க தடை என்பதையும், பச்சை நிற மனிதன் பாதசாரிகள் பாதையை கடக்கலாம் என்பதையும் குறிக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அந்த விளக்குகளை பார்ப்போமா? பாருங்கள், இந்த விளக்குகளை தானே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இவை எவற்றை குறிக்கின்றன என்பதை நீங்கள் கூற வேண்டும். சிவப்பு நிறம், ஆம், வாகனம் நிறுத்துக. மஞ்சள் நிறம், செல்ல தயாராகுக. பச்சை நிறம், வாகனம் செல்லலாம். சிவப்பு நிறம், வாகனம் நிறுத்துக. மஞ்சள் நிறம், செல்ல தயாராகுக. பச்சை நிறம், வாகனம் செல்லலாம் என்பதை குறிக்கின்றது. அடுத்தது, இங்கு 2 மனிதர்கள் இருக்கின்றார்கள். முதலாவது சிவப்பு மனிதன். இந்த குறியீடு வரும்போது எதை குறிக்கின்றது? பாதசாரிகள் பாதையை கடக்க தடை. பாதசாரிகள் பாதையை கடக்க தடை. பச்சை நிற மனிதன், பச்சை நிற மனிதன் பாதசாரிகள் பாதையை கடக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த மனிதர்கள் இருவரும் 2 நிறங்களில் ஏன் இருக்கின்றார்கள் என. பாதசாரிகள் பாதையை கடக்க தடை என்பதற்கு சிவப்பு நிற மனிதன், பாதசாரிகள் பாதையை கடக்கலாம் என்பதற்கு பச்சை நிற மனிதனுடைய குறியீடுகளை பார்த்திருப்பீர்கள். இனி நாங்கள் சில வீதி சமிக்ஞைகளை பார்ப்போம். பாருங்கள், இங்கு 2 குறியீடுகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது வாகனம் நிறுத்துமிடம். வாகனம் நிறுத்துமிடத்தில் இவ்வாறான வீதி சமிக்ஞை காணப்படும். இரண்டாவது பேருந்து தரிப்பிடம். நீங்கள் பேருந்து தரிப்பிடத்தில் நின்று பேருந்தில் ஏறி இருப்பீர்கள். அப்பொழுது இந்த குறியீட்டை கட்டாயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைப்போல் இன்னும் சில வீதி சமிக்ஞைகளை பார்ப்போம். ஒலி எழுப்ப தடை. பாருங்கள், அந்த குறியீட்டில் ஒலி எழுப்ப தடை என்பதை குறியீட்டிலும் காட்டியிருக்கின்றார்கள். அடுத்த குறியீடு வாகனம் நிறுத்த தடை. வாகனத்தை இங்கே நிறுத்தக்கூடாது என்று இவ்வாறான ஒரு குறியீடு போடப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை போன்று இந்த குறியீடை பாருங்கள். முன்னால்
பாதசாரிகள் கடவை. முதலாவது குறியீடு முன்னாள் பாதசாரிகள் கடவை. இரண்டாவது குறியீடு எதை காட்டுகின்றது? முன்னாள் சிறுவர் கடவை. முன்னாள் சிறுவர் கடவை என்பதை காட்டுகின்றது. முன்னாள் பாதசாரிகள் கடவை, முன்னாள் சிறுவர் கடவைகள் என்பதை இவ்வாறான குறியீடுகள் குறித்து நிற்கின்றன. அதை போன்று பாதசாரிகள் கடவை என்பதை காட்டும் குறியீடாக இந்த குறியீடு காணப்படுகின்றது. பாதசாரிகள் கடவை. சிறுவர் கடவை என்பதற்கு இந்த குறியீடு காட்டி நிற்கின்றது. பாதசாரிகள் கடவை, சிறுவர் கடவை. இனி நாங்கள் வாகனம் ஒன்றின் ஒலி சமிக்ஞைகளை பார்ப்போம். வாகனம் ஒன்றின் ஒலி சமிக்ஞைகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். இருளில் செல்லும் போது பயன்படும் விளக்கு. நீங்கள் வாகனங்களில் செல்லும் போது, இருளில் ஒரு வாகனம் செல்லும் போது தலைமை விளக்கு ஒளிர வேண்டும். அதை போன்று இடது பக்கம் திரும்பும் போது மஞ்சள் நிற விளக்கு ஒளிர வேண்டும். அப்படியாயின் வலது பக்கம் திரும்பும் போது அப்போதும் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர வேண்டும். நிறுத்தல் அல்லது தடுப்பு விளக்கு சிவப்பு நிற பின் விளக்கு. நிறுத்தும் போது சிவப்பு நிற பின் விளக்கு ஒளிர வேண்டும். நிறுத்தி வைக்கும் போது அந்த நிறுத்தல் விளக்கு ஒளிரும். நிறுத்தி வைக்கும் போது நிறுத்தல் விளக்கு ஒளிரும். பின்னோக்கி நகர்த்தல் என்னும்போது பின்னோக்கி நகர்த்தல் என்னும்போது பின்னால் உள்ள வெள்ளை நிற விளக்கு ஒளிர வேண்டும். பின்னோக்கி நகர்த்தல் என்னும்போது பின்னால் உள்ள வெள்ளை நிற விளக்கு ஒளிர வேண்டும். இவற்றை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், இருளில் செல்லும் போது பயன்படும் விளக்கு தலைமை விளக்கு ஒளிர வேண்டும். இந்த வாகனத்தை பாருங்கள், தலைமை விளக்கு ஒளிர்கின்றதா? இது எப்போது ஒளிர வேண்டும்? இருளில் செல்லும் போது பயன்படும் விளக்கு தலைமை விளக்கு. இடது பக்கம் திரும்பும் போதும் வலது பக்கம் திரும்பும் போதும் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர வேண்டும். இந்த படத்தை பார்த்தீர்களா எவ்வாறு ஒளிர்கிறது என்று? சரி, இனி நாம் அடுத்த வீதி குறியீட்டை பார்ப்போம். நிறுத்தும் போது சிவப்பு நிற பின் விளக்கு ஒளிரும். நிறுத்தும் போது சிவப்பு நிற பின் விளக்கு ஒளிர வேண்டும். இந்த வாகனங்களில் பாருங்கள், சிவப்பு நிற பின் விளக்கு ஒளிர்கின்றது. இவ்வாறாக வாகனங்களில் சிவப்பு நிற விளக்கு ஒளிரும் போது நிறுத்தும் போதுதான் இந்த விளக்கு ஒளிர்கின்றது என்பதை நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். அதை போன்று பின்னோக்கி நகரும் போது, ஒரு வாகனம் பின்னோக்கி நகரும் போது அந்த வாகனத்தில் இருக்கின்ற வாகனத்தின் பின்னால் உள்ள வெள்ளை நிற விளக்கு ஒளிரும். வாகனம் ஒன்று பின்னோக்கி நகரும் போது அந்த வாகனத்தின் பின்னால் உள்ள வெள்ளை நிற விளக்கு ஒளிரும். நாங்கள் இனி அடுத்ததாக வாகனங்கள் பயணிக்கும் பாதைகளை பார்ப்போம். ஒவ்வொரு வாகனங்களும் எவ்வாறு பயணிக்கின்றன என்பதை இந்த படம் உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வாகனங்கள் எவ்வாறு எந்த பாதைகளில் பயணிக்கின்றன என்பதை காட்டுகின்றது. நிலத்தில் பயணிக்கும் வாகனங்கள், நீரில் பயணிக்கும் வாகனங்கள், ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்கள் என வாகனங்கள் பயணிக்கும் பாதைகளை நாங்கள் இப்பொழுது வகைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த வாகனங்கள் எவ்வாறு பாதைகளில் பயணிக்கின்றன என்பதை இப்பொழுது பார்ப்போம். நிலத்தில் பயணிக்கும் சில வாகனங்களை பார்ப்போம். துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி, பேருந்து, புகையிரதம், லாரி, கார். நிலத்தில் பயணிக்கின்ற சில வாகனங்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அவற்றுக்கான படங்களையும் பார்ப்போமா? ஆம், துவிச்சக்கர வண்டி. துவிச்சக்கர வண்டி எங்கு பயணிக்கின்றது? நிலத்தில் பயணிக்கின்ற ஒரு வாகனம். நான் முன்பு கூறியது போல் துவிச்சக்கர வண்டி சிறந்த ஒரு உடற்பயிற்சிக்குரிய வாகனம் ஆகும்.
அதை போன்று மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிள் எங்கு பயணிக்கின்றது? அதுவும் நிலத்தில் பயணிக்கின்ற வாகனங்களில் ஒன்று ஆகும். இன்னும் சில வாகனங்கள் இவ்வாறு நிலத்தில் பயணிக்கின்ற வாகனங்களையும் நாங்கள் பார்ப்போம். முச்சக்கர வண்டி நாங்கள் அதிகமாக பயணிக்கின்ற வாகனங்களில் இதுவும் ஒன்று. இந்த முச்சக்கர வண்டி எங்கே பயணிக்கின்றது? இது பயணிக்கும் பாதை நிலம். நிலத்தில் பயணிக்கின்ற வாகனங்களில் முச்சக்கர வண்டியும் ஒன்று. அதை போல பேருந்து. பேருந்து எங்கே பயணிக்கின்றது? அதுவும் நிலத்தில் பயணிக்கின்ற ஒரு வாகனமாகும். அதை போன்று புகையிரதம். புகையிரதங்கள் இரும்பு பாதையில் செல்கின்றன. இந்த இரும்பு பாதையில் செல்கின்ற புகையிரதமும் நிலத்தில் பயணிக்கும் ஒரு வாகனம் ஆகும். அடுத்தது லொரி. லொரியும் எங்கே பயணிக்கின்றது? அதுவும் நிலத்தில் பயணிக்கின்ற ஒரு வாகனம் ஆகும். கார் எங்கே பயணிக்கின்றது? காரும் நிலத்தில் பயணிக்கின்ற ஒரு வாகனம் ஆகும். எனவே இப்பொழுது நாங்கள் பார்த்த வாகனங்கள் நிலத்தில் பயணிக்கின்ற சில வாகனங்கள் ஆகும். இனி நாங்கள் நீரில் பயணிக்கின்ற சில வாகனங்களையும் ஆகாயத்தில் பயணிக்கும் சில வாகனங்களையும் பார்ப்போம். நீரில் பயணிக்கின்ற சில வாகனங்களாக கப்பல், படகு, வள்ளம், தோணி என்பவை தரப்பட்டுள்ளன. நீரில் பயணிக்கின்ற சில வாகனங்கள் கப்பல், படகு, வள்ளம், தோணி. ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்கள் அவை. முக்கியமானது விமானம், உலங்கு வானூர்தி. விமானம், உலங்கு வானூர்தி இவற்றையும் நாம் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நீரில் பயணிக்கின்ற ஒரு வாகனம் கப்பல். இந்த கப்பலில் நாங்கள் பயணிக்கின்றோம். அதைப்போல் அதிகமான பொருட்களும் இங்கு இந்த கப்பலின் ஊடாக கொண்டு செல்லப்படுகின்றது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அதிக பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுகின்ற வாகனங்களில் நீரில் பயணிக்கின்ற கப்பலும் ஒன்று. அதை போன்று படகு. படகில் பயணித்தோர் யோசித்து பாருங்கள். படகில் சிலர் பயணித்திருப்பீர்கள். சில நேரங்களில் சுற்றுலாக்களின் போது படகுகளில், மோட்டார் படகுகளில் பயணித்திருப்பீர்கள். இன்னும் சிலர் சாதாரணமாக மீன் பிடிக்க செல்லும் போது இவ்வாறான படகுகளில் தந்தையுடன் அல்லது யாருடனாவது சென்றிருப்பீர்கள். இந்த படகும் நீரில் பயணிக்கின்ற ஒரு வாகனமாகும். இனி நாங்கள் வானத்தில் பயணிக்கின்ற, வான்வெளியில் பயணம் செய்கின்ற சில வாகனங்களை பார்ப்போம். விமானம். பாருங்கள் என்ன அழகாக வானத்தில் பயணிக்கின்றது என்று. வான்வெளியில் பறந்து செல்கின்ற அழகான வாகனம் விமானம். விமானம் மேலே பறக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்? கையை காட்டி சிரித்து மகிழ்வோம். அதை போன்று உலங்கு வானூர்தி. உலங்கு வானூர்திகளை நீங்கள் அதிகமாக பார்த்திருப்பீர்கள். உங்கள் பிரதேசங்களில் வட்டமிடுவதையும் பயணிப்பதையும் பார்த்திருப்பீர்கள். இனி நாங்கள் நிலத்தில், நீரில் மற்றும் ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்களிடையே காணப்படுகின்ற வித்தியாசங்களை பார்ப்போம். நீரில், நிலத்தில் மற்றும் ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்களிடையே காணப்படுகின்ற வித்தியாசங்கள். இங்கு சில்லுகளின் அடிப்படையில், சில்லுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வித்தியாசப்படுகின்றது. அவற்றின் வடிவத்தில் வித்தியாசப்படுகின்றன. பொருட்களை, பயணிகளை கொண்டு செல்லும் விதத்தில் வித்தியாசப்படுகின்றன. பயணச்சீட்டை வழங்கும் விதத்திலும் வித்தியாசப்படுகின்றன. அவற்றை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். சில்லுகளின் எண்ணிக்கையை பாருங்கள். விமானத்தை எடுத்து நோக்கும்போது சில விமானங்களில் 6 சில்லுகள் காணப்படுகின்றன. இன்னும் சில விமானங்களில் 10 சில்லுகளும் காணப்படுகின்றன. விமானத்தின் அளவுக்கு ஏற்றவாறு சில்லுகள் வேறுபடுகின்றது. அதை போலவே நிலத்தில் பயணிக்கின்ற வாகனங்களில் சில்லுகள் வேறுபடுகின்றன. துவிச்சக்கர வண்டியில் 2 சில்லுகள். முச்சக்கர வண்டியில் எத்தனை சில்லுகள்? 3 சில்லுகள். கார் அல்லது வேனில் எத்தனை சில்லுகள் உள்ளன? 4 சில்லுகள்.
நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்ற பேருந்தில் எத்தனை சில்லுகள்? 6 சில்லுகள் காணப்படுகின்றன. அப்படியாயின் புகையிரதத்தில் பல சில்லுகள் உள்ளன. எனவே நிலத்தில் பயணம் செய்கின்ற வாகனங்களிலும் வாகனத்தின் அளவுக்கேற்ப சில்லுகள் வேறுபடுகின்றன. இனி நாங்கள் நீரில் செல்லும் கப்பலை பார்த்தால் கப்பலுக்கு சில்லுகள் அவசியம் இல்லை. வானத்தில் செல்லும் விமானம், நிலத்தில் செல்கின்ற பல வாகனங்கள், நீரில் செல்லும் கப்பல், இவை ஒவ்வொன்றுக்கும் இடையில் சில்லுகளின் அடிப்படையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதை போல வடிவத்தை எடுத்துக்கொண்டால் வான்வெளியை கிழித்து கொண்டு செல்கின்ற விமானம், கடலிலே பறந்து செல்கின்ற கப்பல், நிலத்தில் பயணிக்கின்ற பேருந்து போன்ற பல வாகனங்கள் ஒவ்வொன்றும் வடிவத்தில் வேறுபடுகின்றன. அவ்வாறு வேறுபடுவதற்கு என்ன காரணம்? விமானம் காற்றை கிழித்துக்கொண்டு வேகமாக செல்லும் ஒரு வாகனம். எனவே அதற்கு ஏற்ற வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கப்பலானது நிலத்தில் பரந்த இடத்தை கொண்டு காணப்படுகின்றது. எனவே கப்பல் நீரில் பிரயாணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அதை போன்று நிலத்தில் செல்கின்ற ஒவ்வொரு வாகனங்களும் அவற்றின் அளவு தன்மைக்கு ஏற்றவாறு வடிவங்களில் வேறுபடுகின்றன. இவை ஒவ்வொரு வாகனங்களும் வடிவத்தின் அடிப்படையில் வேறுபடுகின்ற விதத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பொருட்கள் பயணிகளை கொண்டு செல்லும் விதம். விமானத்திலே இருக்கின்ற ஆசனங்கள் அதில் பயணிகள் அமர்வதற்கு ஏற்றவாறு அமைந்திருக்கின்றது. அதை போலவே கப்பலிலே இருக்கின்ற ஆசனங்கள் அதற்கேற்றவாறு அமைந்திருக்கின்றது. புகையிரதம், பேருந்து என்பவற்றில் இருக்கின்ற ஆசனங்கள் அந்த வாகனத்துக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கின்றது. பொருட்கள் பயணிகளை கொண்டு செல்லுகின்ற இந்த வாகனங்கள் அவற்றின் அமைவுக்கும் வடிவுக்கும் ஏற்றவாறு பயணிகளை கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறும் அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் பயணச்சீட்டை வழங்கும் விதம் பற்றி பார்ப்போம். கப்பலில் செல்லும் போது அல்லது விமானத்தில் செல்லும் போது நாங்கள் ஆரம்பத்திலேயே அனுமதியை பெற்றிருத்தல் வேண்டும். அவ்வாறு அனுமதி பெற்றுக்கொண்ட பயணச்சீட்டை காட்டுவதன் ஊடாக அனுமதி பெற்று செல்லலாம். புகையிரதத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும்? புகையிரத நிலையத்திற்கு சென்று பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு நாங்கள் உள்ளே சென்று புகையிரதத்தில் ஏறுவோம். பேருந்தில் எவ்வாறு செல்லுவோம்? பேருந்தில் ஏறி ஆசனங்களில் அமர்ந்த பின் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்வோம். பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் விதங்களிலும் இவ்வாறான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இனி நாங்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது செய்யத்தகாத நடத்தைகள் எவை என பார்ப்போம். வாகனத்தின் ஒலி எழுப்பியை கூடிய சத்தத்தில் பயன்படுத்தல், தீங்கான புகையை சுற்றாடலுக்கு வெளியேற்றல், தனக்குரிய பாதையில் பயணம் செய்யாமை, வாகனத்தின் ஒலி எழுப்பியை கூடிய சத்தத்தில் பயன்படுத்தல், தீங்கான புகையை சுற்றாடலுக்கு வெளியேற்றல், தனக்குரிய பாதையில் பயணம் செய்யாமை, பாதசாரிகளுக்கு விபத்தேற்படும் வகையில் வாகனத்தை செலுத்துதல், தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் பாதையில் செல்லும் மற்றைய வாகனங்களுக்கும் ஆபத்தேற்படும் விதத்தில் வாகனத்தை செலுத்துதல். பாதசாரிகளுக்கு விபத்தேற்படும் வகையில் வாகனத்தை செலுத்துதல், தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் பாதையில் செல்லும் மற்றைய வாகனங்களுக்கு ஆபத்தேற்படும் விதத்தில் வாகனத்தை செலுத்துதல். இவை வாகனங்களை பயன்படுத்தும் போது செய்யத்தகாத நடத்தைகளாகும். நாம் இவற்றையும் சற்று பார்ப்போம். முதலாவதாக வாகனத்தின் ஒலி எழுப்பியை கூடிய சத்தத்தில் பயன்படுத்தல். அவ்வாறு கூடிய சத்தத்தில் பயன்படுத்தும் போது பாதையில் செல்கின்ற ஏனையவர்களுக்கு பெரும் இடையூறாக அது அமைந்து விடுகின்றது. எனவே வாகனத்தின் ஒலி எழுப்பியை கூடிய சத்தத்தில் பயன்படுத்தல் என்பது ஒரு தவறான செயலாகும். அதை போன்று தீங்கான புகையை சுற்றாடலுக்கு வெளியேற்றல். பாருங்கள், இந்த படத்தில்
ஒவ்வொரு வாகனங்களிலும் எவ்வாறான புகை வெளியேறுகிறது என்று. இவ்வாறு தீங்கான புகை சுற்றாடலில் வெளியேற்றப்படும் போது இதனால் யாருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது? இந்த சூழலில் வாழ்கின்ற ஏனைய மனிதர்களுக்கு மட்டுமா? அந்த வாகனத்தில் பயணிக்கின்றவருக்கும் அது ஆபத்தாக அமையும். எனவே இந்த சூழலை மாசுபடுத்துகின்ற தீங்கான புகையை சுற்றாடலுக்கு வெளியேற்றல் என்பது தவறான ஒரு செயலாகும். அதை போன்று பாதசாரிகளுக்கு விபத்தேற்படும் வகையில் வாகனத்தை செலுத்துதல். கவனயீனமாக கைபேசியில் உரையாடி கொண்டு செல்லும்போது பாதையில் செல்கின்ற பாதசாரிகளுக்கு என்ன நிகழும் என்பதை கவனிக்காமல் விபத்து ஏற்படுகின்றது. எனவே பாதசாரிகளுக்கு விபத்து ஏற்படும் வகையில் கவனயீனமாக செல்லுதல் மிக தவறான ஒரு செயலாகும். அதை போலவே தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்யும் பிரயாணிகளுக்கும் தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் பாதையில் செல்லும் மற்றைய வாகனங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் விதத்தில் வாகனத்தை செலுத்துதல். பாருங்கள் இந்த படத்தை. தனக்கும் வாகனத்தில் பயணம் செய்கின்ற பயணிகளுக்கும் ஆபத்து ஏற்படுகின்றது. அதை போலவே பாதையில் செல்கின்ற ஏனைய வாகனங்களுக்கும் ஆபத்து ஏற்படுகின்றது. அதாவது பாரிய விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இதற்கென்ன காரணம்? நாங்கள் வேகமாக செல்லுதல், கவனயீனமாக செல்லுதல் போன்ற செயற்பாடுகளினாலே ஆகும். இனி நாங்கள் ஒரு பாடலை பார்ப்போம். இந்த பாடல் வீதி விதிகள் பற்றி கூறுகின்ற ஒரு பாடலாக அமைகின்றது. இந்த பாடலில் நாங்கள் கூறிய சில விடயங்கள் காத்திருக்கின்றன. பார்ப்போமா? வீதியிலே நடந்து போகும் சின்ன தம்பி, என்றும் கவனமாய் செல்ல வேண்டும் சின்ன தம்பி. வீதியிலே நடந்து போகும் சின்ன தம்பி, என்றும் கவனமாய் செல்ல வேண்டும் சின்ன தம்பி. வீதியினை கடக்கும் போது சின்ன தம்பி, என்றும் இருபுறமும் பார்க்க வேண்டும் சின்ன தம்பி. வீதியினை கடக்கும் போது சின்ன தம்பி, என்றும் இருபுறமும் பார்க்க வேண்டும் சின்ன தம்பி. வெள்ளை கோட்டால் நடந்து சென்றால் சின்ன தம்பி, என்றும் ஆபத்தில்லை மறந்திடாதே சின்ன தம்பி. வெள்ளை கோட்டால் நடந்து சென்றால் சின்ன தம்பி, என்றும் ஆபத்தில்லை மறந்திடாதே சின்ன தம்பி. சந்தியினை கடக்கும் போது சின்ன தம்பி, என்றும் பச்சை மனிதன் வர வேண்டும் சின்ன தம்பி. சந்தியினை கடக்கும் போது சின்ன தம்பி, என்றும் பச்சை மனிதன் வர வேண்டும் சின்ன தம்பி. வீதி வீதியை மதித்து நடந்தால் சின்ன தம்பி, என்றும் விபத்துகளை தவிர்த்திடலாம் சின்ன தம்பி. ஒரு அழகான பாடல். இந்த பாடலில் நல்ல கருத்துக்கள், அதாவது போக்குவரத்து தொடர்பான நாம் கடைபிடிக்க வேண்டிய பல கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த பாடலை அழகாக நீங்கள் பாடி இதன் கருத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் நாங்கள் போக்குவரத்து தொடர்பாக பார்த்தோம். இனி நாங்கள் சில பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சி 1, பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. நேர சூசிப்படி செல்லும் வாகனம் கார், புகையிரதம், லொரி. நேர சூசிப்படி செல்லும் வாகனம் எது? புகையிரதம். நீரில் பயணிக்கும் வாகனம் படகு, உலங்கு வானூர்தி, உந்துருளி. நீரில் பயணிக்கும் வாகனம் எது? படகு. 3வது வினா, வாகனத்தை நிறுத்த பயன்படும் வீதி சமிக்ஞை விளக்கின் நிறம் பச்சை, மஞ்சள், சிவப்பு. வாகனத்தை நிறுத்த பயன்படும் வீதி சமிக்ஞை விளக்கின் நிறம் என்ன? சிவப்பு. வினா 4, வாகனத்தை இடது பக்கம் திருப்பும் போது ஒளிரும் நிறம் என்ன? சிவப்பு, மஞ்சள், பச்சை. வாகனத்தை இடது பக்கம் திருப்பும் போது ஒளிரும் நிறம் மஞ்சள். இனி நாங்கள் 2வது பயிற்சியை பார்ப்போம்.
தொடர்பு படுத்துக. வான்வழி வாகனம் செல்லலாம், பச்சை நிற மனிதன், படகு, வாகனம் பின்னோக்கி நகரும் போது. அவற்றுக்கு பொருத்தமான விடைகளாக வெள்ளை நிற விளக்கு, விமானம், பச்சை நிற விளக்கு, நீரில் பயணிக்கும், பாதசாரிகள் பாதையை கடக்கலாம். வான்வழி விமானம், வாகனம் செல்லலாம், பச்சை நிற விளக்கு, பச்சை நிற மனிதன், பாதசாரிகள் பாதையை கடக்கலாம். படகு நீரில் பயணிக்கும், வாகனம் பின்னோக்கி நகரும்போது வெள்ளை நிற விளக்கு ஒளிரும். இவ்வளவு நேரம் நாங்கள் போக்குவரத்து தொடர்பான முக்கியமான சில விடயங்களை கற்றோம். இனி நாங்கள் சாராம்சத்தை பார்ப்போம். வீதிகளில் காணப்படும் வீதி சமிக்ஞைகள், வாகனம் ஒன்றின் ஒளி சமிக்ஞைகள், வாகனங்கள் பயணிக்கும் பாதைகள், நீரில், நிலத்தில் மற்றும் ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்களிடையே காணப்படும் வித்தியாசம், வாகனங்களை பயன்படுத்தும் போது செய்யத்தகாத நடத்தைகள் ஆகியவற்றை நாம் இன்று கற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.